Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா PGTRB Zoology Unit 5ல respiratory pigment பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல respiratory pigmentsல ஹீமோகுளோபின் பார்த்தோம். அதோட கண்டினியூ பார்ட்டா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து Subscribe பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஹீமோசைனின் அப்படிங்கிறது one of the respiratory pigment. It is a blue colored pigment. இது வந்து blue colorல இருக்கும். Redfield 1934 did much work on this pigment. இந்த ஹீமோசைனினை Redfield அப்படிங்கிறவர் 1934ல டிஸ்கவர் பண்ணிருக்காங்க. It is formed of copper and protein. ஹீமோசைனின்ல காப்பரும் புரோட்டீனும் பிரசன்ட் இருக்கு. The molecules of hemocyanin consist of one copper atoms and the peptide chains of about 200 amino acids. இந்த ஹீமோசைனின்ல வந்து ஒரு காப்பர் ஆட்டமும் பெப்டைட் இது 200 அமினோ ஆசிட் உடைய பெப்டைட் செயினும் பிரசன்ட் இருக்கு. Its molecular weight differ in different animal group. For example, for calyx it is 66 lakhs and 50,000. For Ballinoris it is 4 lakhs and 47,000 Daltons. இதோட மாலிகுலர் வெயிட் வந்து ஒவ்வொரு அனிமல் குரூப்புக்கும் ஒவ்வொரு விதமான மாலிகுலர் வெயிட் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து கெலிக்ஸில் வந்து 66,50,000 மாலிகுலர் வெயிட்டும், பேலினோரஸில் வந்து 4,47,000 டால்டன்ஸ் மாலிகுலர் வெயிட்டும் ப்ரெசென்ட்டாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. லைக் ஆல் ப்ரோட்டீன் ஹீமோசைனின்ஸ் அப்சர்வ் ultraviolet rays. It is used in transport of gases and in ஸ்டோரேஜ். அதாவது இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த ஹீமோசைனின் வந்து கேஸஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும். கேஸஸ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா இது ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுற ஃபங்க்ஷனில் இது இன்வால்வ் ஆகுது. ஹீமோசைனின் அக்கர்ஸ் இந்த பிளட் பிளாஸ்மா of arthropods such as Limulus and Taphnia and mollusca such as Sepia, Octopus and Helix. அதாவது ஹீமோசைனின் வந்து பைலம் ஆர்த்ரோபோடாவிலையும் பைலம் மொலஸ்காவிலையும் பிளட் பிளாஸ்மாவில் ப்ரெசண்டாக இருக்குது. ஆர்த்ரோபோடாவுக்கு எக்ஸாம்பிள் வந்து லிமுலஸும் டாப்னியாவும் சொல்லியிருக்காங்க. மொலஸ்காவுக்கு எக்ஸாம்பிள் வந்து செப்பியா, ஆக்டோபஸ் அண்ட் ஹெலிக்ஸ் சொல்லியிருக்காங்க. தென் வந்து ஹீமோஎரித்ரின் அப்படிங்கிறது இட் இஸ் ரெட்டிஷ் வயலட் கலர்டு பிக்மெண்ட்ஸ். இது வந்து ரெட்டிஷ் வயலட் கலராக இருக்கும். இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் அயான் அண்ட் ப்ரோட்டீன். அயான் இஸ் டைரக்ட்லி அட்டாச் டு த ப்ரோட்டீன் அண்ட் தெர் இஸ் நோ போர்பைரின். அதாவது இந்த ஹீமோஎரித்ரின் அப்படிங்கிறது அயானும் ப்ரோட்டீனும் சேர்ந்து ஹீமோஎரித்ரின் ஃபார்ம் ஆகியிருக்கு. இந்த அயானில் வந்து அயான் அப்படிங்கிறதுல வந்து போர்பைரின் வந்து டைரக்டாக அட்டாச் ஆகிருக்கு. த மாலிகுலர் வெயிட் வேரிட் ஃப்ரம் 66,000 to 1,20,000 டால்டன்ஸ். இதோட மாலிகுலர் வெயிட் 66,000 1,26,000 டால்டன்ஸ் வந்து இருக்குது ஹீமோஎரித்ரோட மாலிகுலர் வெயிட். It occurs in the corpuscles of Zibunculus and plasma of other organism. இது வந்து ஜைபன்குலோஸோட பிளாஸ்மாவிலையும் கார்பசெல்ஸ்லையும் அதர் ஆர்கானிசத்தில் வந்து ஒரு சில ஆர்கானிசத்தில் வந்து பிளாஸ்மாவிலையும் ப்ரெசண்டாக இருக்குது. இட் இஸ் ப்ரெசன்ஸ் இன் த பிராங்கியோபோட், லிங்குலா, ஜிபின்குலிட்ஸ், பிரியாபோலிட்ஸ் அண்ட் பாலிகிட்ஸ், மெகலோனா இந்த அனிமல்ஸ்லாம் வந்து இது ப்ரெசன்ஸாக இருக்குது. when compared with other respiratory pigment it is less efficient in oxygen carrying capacity. இந்த ஹீமோஎரித்ரினை வந்து அதர் பிக்மெண்ட்டோட நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது இந்த ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்குது. குளோரோகுரோனின் அப்படிங்கிறது கிரீன் கலர்டு பிக்மெண்ட். இட் வாஸ் டிஸ்கவர்ட் பை மெலன் எட்வர்ட்ஸ் இன் அனலிட்ஸ். பைலம் அனலிடாவில் மெலன் எட்வர்ட் வந்து இதை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. இது இந்த குளோரோகுரோனின் பிக்மெண்ட்டை. இட் இஸ் அன் அயன் கண்டெய்னிங் பிளட் பிக்மெண்ட்ஸ். இது வந்து ஒரு பிளட் பிக்மெண்ட். இதில் வந்து அயன் வந்து ப்ரெசண்டாக இருக்குது. இட் க்ளோஸ்லி அலைடு டு ஹீமோக்ளோபின் அண்டு சைட்டோக்ரோம்ஸ். இது வந்து அதாவது க்ளோஸ்லி ரிலேட்டிவ் பண்பை கொண்டு இருக்கிறது எந்த பிக்மெண்ட்டோட அப்படின்னா ஹீமோக்ளோபினோடையும் சைட்டோக்ரோம்ஸோடையும். இட் அக்கர்ஸ் இந்த பிளாஸ்மா. இது வந்து பிளாஸ்மாவில் ப்ரெசண்டாக இருக்குது. இட் ஃபங்க்ஷன்ஸ் ஒன்லி அட் ஹை ஆக்சிஜன் டென்ஷன். இது எப்போ வந்து ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா அதிகமான ஆக்சிஜன் டென்ஷனில் தான் இது வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இட் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு பாலிகிட் அன்லிடா. இது வந்து எந்த ஃபைலத்தில் வந்து இது வந்து எங்கே வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது அப்படின்னா அனலிடா ஃபைலம் அனலிடாவில் பாலிகிட்ஸில் மட்டும் இந்த குளோரோகுரோனின் வந்து இருக்காது. எக்ஸாம்பிள்ஸு செபெல்லா அண்டு செர்புலா. நெக்ஸ்ட் பிக்மெண்ட் வந்து 5th பிக்மெண்ட் வந்து பின்னாக்ளோபின் அப்படிங்கிறது ஒரு
brown colored pigment. It occurs in the body fluid அப்படின்னா இது வந்து என்ன கலர்ல இருக்கும்னா brown கலர்ல இருக்கும். இது வந்து body fluidல present-ஆ இருக்கு. It is the manganese containing blood pigments. இதுல வந்து manganese வந்து present-ஆ இருக்கு. Next வந்து vanadium. So vanadium it is present in the blood cells of acidians. இது வந்து blood cell-ல present-ஆ இருக்குது. vanadiums வந்து acidian-ஓட blood cell-ல present-ஆ இருக்கு. It also occurs in the plasma of several other organisms. இது வந்து ஒரு சில ஆர்கானிசத்துல வந்து பிளாஸ்மாவுல present-ஆ இருக்கு. Next வந்து ecnochromes. Ecnochrome அப்படிங்கிறது it is the red colored pigment. It is an iron containing pigment. இது வந்து ரெட் கலர்ல இருக்கும் ecnochromesங்கிறது. இதுல வந்து iron வந்து present-ஆ இருக்கு. It occurs in the coelomic fluid of sea urchin. Sea urchin-ல coelomic fluid-ல present-ஆ இருக்கு. coelomic fluid அப்படின்னா என்ன அப்படின்னா உடற்குழி திரவம்னு சொல்லக்கூடிய அதுல வந்து present-ஆ இருக்குது ecnochromes. அடுத்து malpadium. Malpadium it is occurs in the holothurians is called malpadia. ஹோலோதுரியன்ஸ்ல இது வந்து present-ஆ இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. என்னென்ன ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் இருக்கும் அது வந்து எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அதோட நம்ம ஃபங்க்ஷனையும் கூட சேர்த்து கூட படிச்சுக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் அப்படிங்கும் பொழுது இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து The following are the most important functions of respiratory pigment. They are the axis and carries. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா axis and carry பண்ணுது. In the absence of this pigment, blood could carry only lesser amount of oxygens. இப்போ வந்து இந்த pigment வந்து நம்மளோட bloodல இல்லை அப்படின்னா oxygen and carrying capacity வந்து கம்மியா இருக்கும். All the pigment have great affinity towards the respiratory gases. அதாவது எல்லா pigmentum respiratory gases ஓட ஒரு great affinity-ஆ இருக்கும். At high partial pressure, they can combine with these gases and low partial pressures they combine with dissociate. Respiratory pigments show reversibility in their action. For example, reversibility of hemoglobin can be expressed as follows. Hemoglobin oxygen சேர்ந்து oxyhemoglobin ஃபார்ம் ஆகுது. இது எங்கே அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ல. ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் நம்ம எதை சொல்றோம் லங்ஸ். இப்போ இந்த oxyhemoglobin என்ன ஆகுது அப்படின்னா டிஷ்யூக்கு போகுது. அதாவது ஆக்சிஹீமோகுளோபின் அப்படிங்கிறது bloodல என்ன ஆகுது இந்த ஹீமோகுளோபின் என்ன பண்ணுது ஆக்சிஜனை கேரி பண்ணி திசுக்கெல்லாம் சப்ளை பண்ணுது. they also function as a buffer in transport of carbon dioxide. carbon dioxide transport பண்றது இது வந்து ஒரு பஃபரா செயல்படுது. the protein of respiratory pigments helps to maintain colloid and osmotic pressure of blood. The proteins of respiratory pigment help to maintain colloid and osmotic pressures of blood. bloodல osmotic pressure செயல்படக்கூடியது இந்த respiratory pigmentல இருக்கக்கூடிய இந்த proteins. அவ்வளவுதான் friends, respiratory pigments வந்து இதோட முடியுது. மொத்தம் வந்து நம்ம டோட்டலா வந்து 8 type of respiratory pigments பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. Thank you for watching.